ரஜினிகாந்தின் ஆஸ்தான இயக்குநர்களில் ஒருவரான KS ரவிக்குமார் இயக்கத்தில் ரஜினிகாந்த் ஹீரோவாக நடித்திருந்த திரைப்படம் படையப்பா. இந்த படத்தில் சிவாஜி கணேசன் அவரது தந்தையாக நடித்திருந்தார். மேலும் சூப்பர் ஸ்டாருக்கு ஜோடியாக சௌந்தர்யா நடிக்க லக்ஷ்மி, ராதா ரவி, நாசர், அப்பாஸ், பிரீதா உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர். ரம்யா கிருஷ்ணன் நீலாம்பரியாக மிரள வைக்கும் நடிப்பை வெளிப்படுத்தினார். குறிப்பாக இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு நிகரான நடிப்பை ரம்யா கிருஷ்ணன் வெளிப்படுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது. AR ரகுமான் இசையமைத்திருந்த இந்த படத்தை கே சத்யநாராயணா, MP கிருஷ்ணராவ், விட்டார் பிரசாத், BL டேனப்பன் ஆகியோர் இணைந்து அருணாச்சல சினி கிரியேஷன்ஸ் மூலம் தயாரித்தனர். சுமார் 200 நாட்களுக்கு மேல் திரையரங்கில் ஓடி வசூல் சாதனை படைத்தது இந்த படம். மேலும் நீலாம்பரியாக நடித்த நடிகை ரம்யா கிருஷ்ணன் பிலிம்ஃபேர் விருது, தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் அவார்ட் உள்ளிட்ட ஏராளமான விருதுகளை வாங்கி குவித்தார். ரம்யா கிருஷ்ணன் திரையுலக வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்த படத்தில் நீலாம்பரி வேடத்தில் முதலில் நடிக்கிருந்த நடிகை குறித்து தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. இதை பழைய பேட்டி ஒன்று படத்தின் இயக்குனரான KS ரவிக்குமார் கூறியுள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், படையப்பா படத்தில் நீலாம்பரி வேடத்தில் முதலில் நடிக்க கமிட் ஆனவர் நடிகை மீனாதான் என்றும், ஆனால் அவரின் அப்பாவித்தனமான முகம் நீலாம்பரி வேடத்திற்கு பொருந்தவில்லை. எனவே ரம்யா கிருஷ்ணனை இப்படத்தில் நடிக்க வைக்க முடிவு செய்ததாக தெரிவித்தார். எனவே வசுந்தரா வேடத்தில் மீனாவை நடிக்க வைக்கலாம் என்கிற யோசனையில் இருந்ததாகவும், அந்த நேரத்தில் சிம்ரனிடம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த சூழ்நிலை காரணமாக இருவருமே இந்த படத்தில் நடிக்க முடியாமல் போனது. இதன் பின்னரே சௌந்தர்யா வசுந்தரா வேடத்தில் நடிக்க ஒப்பந்தமானதை தெரிவித்துள்ளார். ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.